என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். தேவனுடைய பிரமாணம் பெட்டியை தோல்ல சுமக்கணும், அந்த பெட்டிக்கு முன்னால பலி செலுத்தணும். தேவனுக்கு பிரமாணம் வச்சிருந்தார். அந்த பிரமாணத்தை மீறிட்டு பிரமாணத்தை செய்யாம வெறும் மகிழ்ச்சி மாத்திரம் ஆட்டம் பாட்டம் மாத்திரம் இருந்தோமானா அவனுடைய முடிவு எங்க வந்து கேட்டீங்கன்னா அடியில வந்து விழுந்தது. நீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை என்ன பண்ணி கொண்டாங்க? சுத்தம் பண்ணி கொண்டு ஒழுங்கா வசனத்தின்படி தேடணும். வசனம் என்ன சொல்லுது? பயத்தோட கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோட களி கூறுங்கள். நான் அப்போ ஊழியத்தில் நான் வந்த புதுசு வாலிபனா, என் திருமணத்துக்கு முன்னால எனக்கு மறக்க முடியாத 2 ஆராதனை பார்த்திருக்கேன். ஒரு ஆராதனை சுந்தரையா நடத்தின ஃபாஸ்டிங் பிரேயர். அவர் காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அவர் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவார். பொதுவாக முழங்காலாம் நிற்பார், நடு முழங்காலாம் நின்று ஜபத்தை நடத்துவார். கூடுமாறே உட்கார மாட்டாரு. அந்த 6 மணி நேரம் அதிகமா முழங்கால நிற்பாரு. அவருடைய அந்த 6 மணி நேரம் ஜபம் 9 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா அந்த 3 மணி வரைக்கும் யாரும் கீழே எழும்பவே கூடாது, எழும்பி கீழே கூட போக கூடாது. ஏதாவது யூரின் போனா கூட அங்க மேல ஒரு சட்டி வச்சிருக்கோம், அங்கதான் போகணும், கீழே பாத்ரூம் கூட போக கூடாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எங்களுடைய ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது. அப்போ எங்களை அப்படிதான் பழக்கினாங்க. வாலிபத்துல எழும்பவே கூடாது, உட்கார்ந்துருக்கோம். அப்போ ஜபத்துக்கு பாட்டு பாடினார். அந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன், நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஆவிக்குரிய மனுஷன், நல்ல அழகா கிட்டார் வாசிப்பார், நல்ல அழகா கிட்டார் வாசிப்பார். அவரு முன்னால உட்கார்ந்துருக்கார். இவரே பாட்டு ஆரம்பிச்சாரு. திருப்பாத நம்பி வந்தேன். அந்த பாட்டு ஆரம்பிச்சு, மனமாற நான் மாந்தன அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடும் அப்படின்னு இவரு கிட்டார் அடிச்சார். ஒரு மரம் மறைச்சாரு. இவர் அதுலயாவது புரிஞ்சுக்கணும். இவரு புரியாம திரும்ப அடிச்சாரு பாரு. கிட்டார் நான் மன வேண்டுதலை கேட்ட இருதயத்தை ஊத்திக்கிட்டு இருக்கேன், டொக்கு டொக்கு நடிச்சிட்டு இருக்கேன். நான் வேதனையில மன வேண்டுதலுக்கு நடிச்சா நீ நம்ம கிட்டார உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. அவர் வெளியே போயிட்டாரு. அவருக்கு சொன்னது கோபம், அவர் போயிட்டாரு. ஆனா அந்த ஜெபம் எவ்வளவு மகிமையான எனக்கு தெரியும். அந்த காட்ஸ் பிரசன்ஸ், கர்த்தர் ஆண்டவர் இருதயங்களை உடைச்சு கதற பண்ணி அந்த 3 மணி வரைக்கும் எப்படி ஜெபம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அதே பாட்டை நான் இன்னொரு ஊழியக்கார மீட்டிங் போனேன். இன்னொரு பாஸ்டர்ஸ் அங்க இங்க கூடது ஒரு 50 பேரோட இருக்க மாட்டாங்க. ஆனா 2வது கூட 5000 பேர் இருப்பாங்க. ஊழியர் மீட்டிங் அங்க பாடினாங்க இந்த பாட்டை. திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறைய இயேசுவேன்னா 2 பேர் பிடிச்சிட்டு குதிக்கிறான் வானத்துக்கு பூமி நடுவு. அவன் குதிக்கிறான்னு இருக்கிறவங்க எல்லாம் ஆணும் பொண்ணும் குதிக்கிறான். அதையும் பார்த்தேன். இந்த குதிக்கிற இடத்தையும் பார்த்தேன். அதே பாட்டு தான். ஆனா அதே பாட்டை முழங்கால் இருந்து கண்ணீரோட பாடுறது பார்த்தேன். 2யும் என் வாழ்க்கையில அனுபவிச்சேன். நீங்க என்ன 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 தீர்ப்பு எழுதி நினைக்கிறீங்க? அவங்க கர்த்தர்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னு பாடினாங்க. இவரு கர்த்தர்ல இருதயத்தை ஊற்றி பரிசுத்தமா ஜெபம் பண்ணு இவர் சொன்னாரு. நான் எதை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சேன்னா இதை நான் ஏத்துக்கல. எனக்கு முதலாக கத்துக் கொடுத்தாரு, அதை நான் கத்துக்கிட்டேன். இன்றைக்கும் நான் தேவசம சொல்லுவேன். என் தனி அறையில உட்கார்ந்து நடனம் பாட எனக்கும் தெரியும். ஆனா நான் தனி அறையில உட்கார்ந்து கண்ணீரோடு அந்த பாடல்களை பாடி ஆண்டருக்கு முன்பாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அந்த கர்த்தருக்குள்ளே நான் அடைகிற மகிழ்ச்சி கொஞ்சம் இல்லை. தனிமையாய் ஆண்டவரோடு பாடல் பாடி நான் ஆடுறது தப்பு நான் சொல்லல. நடனத்தோட நடனம் ஆடுங்க, ஆனா பரிசுத்தம் இல்லாம ஆடாதீங்க. இன்னைக்கு பேய் ஆடுற மாதிரி ஆடுறதுக்கு
அது நாட் அலவுடு சார். எந்த சபையும் அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு வெளியில இருந்து பார்த்தா பேய் பிடிச்சு ஆடுறானா இல்ல என்ன பிடிச்சு ஆடுறான்னு தெரியல. நம்முடைய ஆட்டத்துக்கு அடிப்படை என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஹோலினஸ், மகிழ்ச்சி இல்ல. மகிழ்ச்சி எங்க இருந்து வரணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தத்தின் அடிப்படையில் வரணும். கர்த்தர்ல உள்ள மகிழ்ச்சியில வரணும். சும்மா 4 பேர் ஆடுறான்னு சொல்லி நீங்களும் போட்டு ஆடக்கூடாது. 4 பேர் குதிக்கிற நானும் குதிக்கிறேன், குதிச்சாதான் இங்க அபிஷேகம் வந்தது போல நினைச்சு பேய் ஆட்டம் ஆடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக பயம். யாருக்கு முன்ன நிக்கிறோம்? 2 முகத்தை மூடி உடம்ப மூடி பயபக்தியோடு கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்த யார் சமூகத்தில் வந்திருக்கப்பா? யாரை ஆராதிக்க வந்திருக்க? நம்ம நடிகர்களா மாறிடக்கூடாது, பரிசுத்தவான்களா மாறணும். பயமும் நடுக்கமும் நம்முடைய ஆறால இருக்கணும். என்னதான் நாம் மகிழ்ந்துட்டாலும், என்னதான் நம்ம சந்தோஷப்பட்டாலும், என்னதான் நமக்குள்ள அந்த பூரிப்பு உண்டானாலும் பரிசுத்தத்தை தள்ளிட்டு நாம் ஆராதிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆண்ட ஆராதனை என்று வரும் பொழுது அவங்க ஏன் அந்த வார்த்தையை மாறி மாறி சொன்னாங்க? ஏன் தேவத்து கேருபீன்களும் சேராபீன்களும் வேற வார்த்தையே சொல்லாம சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் ஓயாம பரலோகத்துல பாடிக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்தர் பரிசுத்தர்னே பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்லுவேன், நாம ஒரு மகிழ்ச்சியோடு நாம ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிடணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம் பண்ணி. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை என்ன செய்யுங்க, அது இல்லாம கர்த்தரை தொழுது கொள்ளாதீங்க. வேற என்னென்ன அலங்காரமோ வச்சுட்டு இன்றைக்கு தொழுது கொள்றாங்க. நான் சொல்றேன், அந்த அலங்காரம்லாம் வேண்டாம். நம்முடைய தொழுகையில என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஹோலினஸ். அதுலயும் ஒரு பரிசுத்தம், ஆராதனையிலையும் ஒரு பரிசுத்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.